ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிரேஷ் மகேந்திரன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம திருத்தணி கோவிலுக்கு தான் தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கிறோம். ஸோ திருத்தணியில் முதல்ல இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே ரூம் அப்புறமா இங்கே என்ன மாதிரி ரூம்ஸ், எவ்வளோ ப்ரைஸு, ஃபெசிலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு தரிசனம் போகிறோம். தரிசனம் பார்க்குறத நம்ம அப்படியே ஒரு வீடியோ பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற இந்த இடம் தாங்க திருத்தணி கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட ரூம். இது கோவில் தரிசனத்துக்கு வரவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து ரூம்ஸ் அலாட் பண்ணி தருவாங்க. இடம் பாருங்கள், ரொம்ப க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறாங்க. என்னதான் கவர்மெண்ட்டு தான் இருந்தாலும் ரூம் அப்புறமா அதை சுற்றி இருக்கிற இடம்லாம் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணின்னு இருந்தாங்க. இங்கே தாங்க தணிகை இல்லம் காட்டேஜ் அண்ட் ரூம்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் இப்போ வந்து நம்ம ரூம்ஸை பற்றி விசாரிக்கணும். ஸோ இங்கே வந்து நார்மல் ரூம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ரூம் வேணும்னா 500 ஆகுது. ஏசி ரூமு 4 பேர் தங்குற மாதிரி வேணும்னா 1500 ஆகுது. 24 ஹவர்ஸ் செக்இன் செக் அவுட் டைமு. ஆதார் கார்டு மட்டும் இங்கே வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த ரூம் வந்து நான் ஏசி 500 ருபீஸு. ரூம் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். ஆறாமல் 4 பேர் தங்கலாம் இங்கே. இப்போ இங்கே பார்த்துன்னு இருக்கிற இந்த ரூம் வந்து ஏசி ரூமுங்க. இங்கே பாருங்கள், ரூம் இதுவும் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. இங்கே வந்து 4 பேர் தங்குற மாதிரி ரூம் இது. இப்போ நாங்கள் 2 கப்பல்ஸாக வரீங்கன்னா 2 பேர் இந்த ரூமில் தங்கலாம், 2 பேர் அந்த ரூமில் தங்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 ரூமாக இருக்கும். 2 ரூமுக்கே தனித்தனியான வாஷ்ரூம் எல்லாம் கொடுத்துருவாங்க. 2 ரூம்லேயே ஏசி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரூம் எல்லாம் ஏசி இருக்குது, வாஷ்ரூம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போது இந்த டோர் வழியாக உள்ளே போனீங்கன்னா இந்த ரூம்லேயும் வாஷ்ரூம் இருக்கும். பாருங்க, ஒரு வாஷ்ரூம் இருக்கும் அந்த ரூமில். இது வெஸ்டர்னு, அது இண்டியனு. க்ரீசர் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்க, அதே அந்த வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கும். இங்கேயும் ஒரு ஏசி இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஆறாமல் 4 பேர் தங்கலாங்க. வர்த்துங்க 750 ருபீஸ் வீழ்து ஒரு ஆளுக்கு. ஸோ 2 பேர் 4 பேரும் இங்கே 1500 கொடுத்துட்டு ஆறாமல் தங்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்காங்க. பார்க்கிங்லேருந்து இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஏசி ரூம்ஸு. ஸோ இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணின்னு இருக்கிறாங்க. திருத்தணி கோவிலுக்கு வரவங்க, அதுவும் இங்கே ஒரு ஸ்டே ஆகிற மாதிரி வரீங்கனாக்கா ரூமுக்கு எங்கேயுமே தேடி அலையாதீங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஆறாமல் நடந்துன்னு வரந்தால் இந்த தணிகை இல்லம் ரூம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இஷ்டம் இருக்கும்னு நினைக்கிற ரூம்ஸ் இந்த இடம்லாம். இங்கே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணின்னு 1 டே ஆறாமல் ஸ்டே பண்ணலாம். இந்த ரூம் கிட்டே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸை விட்டுருக்காங்க மலை மேலே போகிறதுக்கு. இந்த பஸ்லேருந்து ஆறாமல் நம்ம கோவில்கிட்டே எடுத்துன்னு போய் இறக்கி விடுறாங்க.
ஸோ ரூம்லேருந்து பஸ்ஸில் இந்த கோவில்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் தான் ஆச்சுங்க. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் கோவில்கிட்ட. முருகரோட 5வது படை வீடு தான் இந்த திருத்தணி. இங்கே வந்து 2 பண்டிகை ரொம்ப விசேஷமாக பண்ணுறாங்க. ஒன்று ஆடி கிருத்திகை, இன்னொன்று வந்து திருத்தணி கோவில் படி பூஜை. எல்லாருக்கும் ஆடி கிருத்திகை தெரியும். இதே போல் ரொம்ப விசேஷமான இன்னொரு பண்டிகை இங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் படி பூஜை. டிசம்பர் 31 நைட்டு இங்கே படி பூஜை பண்ணுவாங்க. இந்த படி பூஜை எப்போ இங்கே வந்து ஆரம்பித்தாங்கன்னா, நம்ம போன வீடியோவில் வள்ளிமலை சாமியார் ஜீவசமாதியை பார்த்தோம். அவர் தான் ஒரு நியூ இயர் அப்போது சென்னையில் இருந்தார். அப்போ அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே டிசம்பர் 31 நைட்டு பிரிட்டிஷோட மேலதிகாரிகளுக்கு விஷ் பண்ணணும்னு போயிருப்பாங்க. இதை பார்த்து அவர் ரொம்ப வருந்தி, யார் மேலதிகாரி, உலகத்திலே உயர் அதிகாரி அந்த சுப்பிரமணிய முருகன் தான் என்று கூறி 1917 31 நைட்டு திருத்தணி படி பூஜை ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பார். திருத்தணியில் மொத்தம் 365 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த 365 ஸ்டெப்ஸு வருஷத்தின் ஒரு நாள் குறிக்கும். நைட் ஃபுல்லாக இந்த படி பூஜையில் மக்கள் கலந்துக்கிட்டு முருகனை நியூ இயர் மார்னிங் தரிசனம் பண்ணுவாங்க. 1917 ஸ்டார்ட் பண்ண இந்த பூஜை 1926 வரைக்கும் ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் தான் கலந்துக்குவாங்க. ஆனால் 1937 கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ் வந்து கலந்துன்னு இருக்காங்க. இப்போ ஒரு lakhs பீப்புள்ஸ் வந்து கலந்துக்குன்னு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒரு 31 நைட்டு இங்கே வந்து ரொம்ப படி பூஜை வந்து ரொம்ப விசேஷமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம திருத்தணி முருகர் கோவிலில் 2 விதமான தர்ஷனம் இருக்குங்க. ஒன்று ஃப்ரீ தர்ஷனம், இன்னொன்று வந்து 100 rupees டிக்கெட் தர்ஷனம். நம்ம 100 rupees டிக்கெட் வாங்கியிருந்தா தர்ஷனத்துக்கு கிளம்புனோம். ஓரளவு க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கோவில். ஸோ தர்ஷனம் கூட ஓவராலாக ஒரு 40 minutes 30 minutesலாம் முடிச்சுன்னு வெளியே வந்துட்டோம். தர்ஷனம் ஆனதுமே கோவில் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வந்து அன்னதான மடம் இருக்கும். அன்னதானம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. உங்களுக்கு ஒரு 30 minutes வரையும் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அவங்க ஜனம் இருந்தாலே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறாங்க. ஒரு 30 to 40 minutes வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான நீங்கள் சாப்பாடு அன்னதானம் கிடைக்கும். உங்களுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு நானும் திருத்தணியை முருகரை வந்து தரிசனம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். முருகர்கிட்ட நான் எல்லாருக்கும் நல்லதாகணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்ஸ் எல்லாருக்கும்.